வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவையான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி நெய் சேர்த்துக்கலாம். ஒரு முழு தேங்காயை நான் மிக்சியில் போட்டு நல்லா துருவி எடுத்திருக்கேன். நான் அந்த ப்ரௌன் போர்ஷனோட தான் துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வெறும் அந்த வெள்ளை போர்ஷன் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க இந்த தேங்காயை நெய்யில் போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு 3/4 வாசிக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட அரை கிளாஸ் மைதா மாவு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பர்ஃபிக்கு மைதா மாவு நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கும். அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும். மைதா மாவையும் இப்போ நல்ல வாசனை வர அளவுக்கு தேங்காயோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் மைதா ரெண்டுமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதே பேனில் 2 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போ இதை ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் மைதாவும் சேர்த்து எவ்வளோ அளவு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சினோன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருக்க அளவுகளில் பார்த்திங்கன்னா தேங்காய் 1.5 கிளாஸ் இருந்தது, மைதா மாவு அரை கிளாஸ். அதனால் இப்போது 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து இப்போது சர்க்கரை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். சர்க்கரையும் நான் தலைவெட்டி தான் சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரையோட அளவே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். சர்க்கரை கம்மியாக வேணுன்றவங்க மட்டும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை கம்மி பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து கொதிக்க விடலாம். சர்க்கரை பாகு இப்போ ஒரு கம்பி பதம் வந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் மைதா மாவு கலவையை இதில் போட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக நமக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது மாதிரி கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்போட சூட்டுலேயே இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் அது மாதிரி ஆகும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா இது நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறி வந்துடும். அடுப்பு ஆனால் ஆஃப்லேயே தான் இருக்கணும். ஒரு ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுட்டு இது நல்லா கெட்டியான பிறகு இதை ட்ரேயில் மாற்றிட்டு சமப்படுத்தி விட்டுடலாம். இப்போது நல்ல பேனில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. நம்ம கிளறும் போது நல்ல ஒரு டைட்னஸ் கொடுக்கும். அதை வச்சு நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம கிளறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு கெட்டியாக மாறிடும். இதை உடனே எடுத்து இப்போ நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம். அடுப்பு ஆன்லேயே வச்சு நம்ம கலந்தோன்னா பாகு முறிஞ்சி போய் அதுக்கப்புறம் நமக்கு பர்ஃபி சரியான பதத்துக்கு வராது. மறக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே தான் நம்ம இதை கலந்து விடணும். இந்த கலவை நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். லேசாக கொஞ்சம் ஆறின பிறகு நமக்கு தேவையான அளவுகளில் கட் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா முழுசாக செட் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அது மாதிரி ஆகும். இப்போது ஒரு 3/4 மணி நேரமே ஆயிடுச்சு. பர்ஃபி நல்லா செட் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு. ரொம்பவே எம்மியான டேஸ்ட்டோட நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனல் வீனஸ் குக்கிங்லேயும் நிறைய ரெசிபீஸ் அப்லோட் ஆகிருக்கு. அந்த சேனல்லையும் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பல ரெசிபீஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.